ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோப்பினுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அல்லேலூயா, ஆமென். இங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் யாக்கோப்பின் கூடார சிறையிருப்பை திருப்பி. அல்லேலூயா. இதெல்லாம் கடந்த ஆண்டுகளில் உங்களுக்கு சிறையிருப்பு போல அப்படின்னா உங்களை அடைக்கப்பட்டு சிறைச்சாலையில் இருந்தது போல இருந்துச்சோ, இந்த ஆண்டில் கர்த்தர் எல்லா சிறையிருப்பை மாற்ற உண்மையில் அவராக இருக்கிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவன் வாசஸ்தலக்கு இரக்கம் செய்வேன். இந்த ஆண்டு கர்த்தருடைய இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. ஒருவேளை கடந்த ஆண்டில் ஆண்டவனுக்கு இரக்கமே செய்யல பிரதர், நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன் அப்படின்னு கடந்த காலத்தில் சோர்ந்து போயிருக்கீங்களா? ஆண்டவர் இந்த ஆண்டில் உங்கள் மேலே இரக்கம் வைத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய உண்மையில் தேவனாக இருக்கிறார். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர் அல்லவா? உங்களுக்கு இரக்கம் செய்யாது இருப்பாரா? தேவப்பிள்ளையில ஏசாயா 54:7 வசனத்தில் வாசிக்கிறது போல, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களை அவனை சேர்த்துக்கொள்வேன் ஆண்டு சொல்லியிருக்கிறார். அவருடைய உருக்கமான இரக்கங்கள் இருக்கு. அவர் இரக்கமுள்ள தகப்பன், ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். பயப்படாதீங்க. அவருக்கு சிறையிருப்பை மாற்றுவதற்கு உண்மையில் தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமில்ல, அவங்க சொல்லப்பட்டிருக்கு, நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் காணப்படுமா. ஆமேன். உங்களை குறித்து ஆண்டவர் என்ன தேவ திட்டங்களை வைத்திருக்கிறாரோ. ஆமேன். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன கர்த்தர் நீங்கள் உங்கள் கருவில் உருவேற்றப்படுவதற்கு முன்பாகவே உங்களுக்கு குறித்து என்னெல்லாம் ஆண்டவர் டிசைன் பண்ணி உங்களை எந்த ஸ்தானத்தில் வைக்கணும், எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறாரோ, அத்தனை காரியங்கள் 100% நிறைவேறும். சோர்ந்து போகாதீங்க. ஆமென். உபாகம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறளித்த எல்லா ஜனங்களிடத்திலிருந்து இருக்கிற உன்னை திரும்பி சேர்த்து கொள்வார். இங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாரா? சிறையிருப்பை திருப்பி இறங்கி சிதறடித்த எல்லா தேசங்களிலும் உன்னை நான் சேர்த்து கொள்வேன். ஆமே. நான் கொஞ்சம் இதை மாற்றி சொல்கிறேன். எதெல்லாம் கடந்த ஆண்டில் இழந்து போனீங்களோ அதெல்லாம் நான் திரும்ப தருவேன். அல்லேலூயா. அவர் நிச்சயமாய் நம்மளுக்கு திரும்ப தர உண்மையில் அவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. என்னென்ன காரியத்தை பிசாசு சிறை பிடிச்சிட்டா பயப்படாதீங்க. ஆண்டவர் இந்த ஆண்டில் அந்த சிறையிருப்பெல்லாம் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் அவர் இருக்கிறார். சங்கீதலின் புஸ்தகம் 53ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது என்ன நடக்குமா? களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். இந்த ஆண்டு கர்த்தர் எல்லா சிறையிருப்பங்களை திருப்பிட்டாரு. திருப்பி உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறாரு. மகிழ்ச்சியை களிப்பை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை கடந்த ஆண்டுகள் நிறைய துக்கத்தோடு வேதனையோடு நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் கடக்கிறத ஒரு யுகத்தை போல இருந்துச்சு பிரதர், அழுகையும் கண்ணீருமாக தான் இருந்தேன் அப்படி யோசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் துக்கத்தெல்லாம் சந்தோஷமாக மாற்றி ஆமென் உங்களை மகிழ்ச்சியாக்கி களிக்கூற பண்ணுவதற்கு உண்மையில் தேவனாக இருக்கிறார். இது 100% நடக்கும். சோர்ந்து பார்க்காதீங்க. உங்கள் சிறையிருப்பு திருப்பும் போது இதெல்லாம் நடக்கும் சொல்லியிருக்கிறாரு. அப்போது உங்கள் சிறையிருப்பை என் கர்த்தர் திருப்பி உங்களை மகிழ்ச்சியாக வைக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. யாக்கோபின் கூடார சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர், இப்பொழுது கூட இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. ஆண்டவரே, மக்களுடைய சிறையிருப்புகளாக மாறட்டுங்கப்பா. உங்கள் இரக்கம் இப்பொழுது வெளிப்படட்டுங்கப்பா. ஆண்டவரே, ஆமாம், எங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். சிறையிருப்பு திரும்பும் போது மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாக சொன்னீங்களே, அந்த மகிழ்ச்சியை களிப்பை காண உதவிச்சு ஆசீர்வதி. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பாக ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். கர்த்தர் சிறைப்பை திருப்பிட்டார். தைரியமாக போங்க. God bless you.